அடுத்து வந்து இந்த மை தீம்ஸ் வந்து கால் லேவி ஸ்ட்ரெஸ் கால் லேவிஸ்டஸ் வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து ஒரு பிரெஞ்சு ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட். இதில் வந்து ஒரு மை தீம்ஸ் அப்படின்னா என்ன, இதில் வந்து மேஜர் ஐடியாஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மித்ஸ் அண்ட் மை தீம்ஸ். மித்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அனலைஸ், அதாவது த லேவிஸ்டாஸ் வந்து நோன் ஃபார் ஹிஸ் அனலைஸ், அதாவது மித்ஸ் வந்து இவர் அனலைஸ் பண்ணுறாரு. மிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் ப்ரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணுறது தான் மித்ஸ். அதாவது அந்த ப்ரிமிட்டிவ் ட்ரைப்ஸ்னா இந்த ட்ரைப் பீப்புள்ஸ், அதாவது இந்த ஸ்லம் பீப்புள் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, ப்ரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் ட்ரைப்ஸை தான் வந்து இவங்க அதை பற்றி அனலைஸ் பண்ணுறது தான் இந்த மித்ஸ். He tries translate myths according to the myths does not lose original meaning when translated, being as certain wrong points which அந்த மித்ஸ், அதாவது இவர் வந்து எப்படி டிரான்ஸ்லேட் அதாவது மித்ஸை வந்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறாருன்னா, அந்த மித்ஸ் வந்து அவங்க வந்து அதாவது இவர் என்ன அதாவது லேவிஸ்டாஸ் வந்து அக்கார்டிங் டு ஹிம்ஸ் டிஸ் நாட் லூஸ், அதாவது அவங்களோட ஒரிஜினல் மீனிங்கை வந்து இவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணால் வந்து அந்த மீனிங்கே வந்து சர்டன் பாயிண்ட்ஸே வந்து மாறுது. அதனால வந்து நான் அந்த ஒரிஜினல் மீனிங்கை நான் அப்படியே மாற்றவே டிரான்ஸ்லேட் பண்ணவே இல்லை, அது எப்படின்றத அப்படியே நான் கொடுக்குறேன். them which is similar to the அதாவது அவங்களோட கல்ச்சரை வந்து அப்படியே நான் வந்து அதாவது அந்த ட்ரைப்ஸ் ப்ரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் பீப்புளோட ஒரிஜினாலிட்டியை வந்து அப்படியே நான் கொடுக்கறது தான் இந்த மித்ஸு. அதாவது அதை வந்து எதை சிமிலர் பண்ணுதுன்னா அந்த கல்ச்சரல் வந்து சிமிலர் பண்ணுது. தீஸ் ஆர் மித், அதாவது இதை வந்து இந்த கல்ச்சரை டெவலப் பண்ணுறதா இந்த மித்திம்ஸ் மை தீம்ஸ், அதாவது மித்திம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது மித்ஸ் அப்படின்னா என்ன, ப்ரிமிட்டிவ் ட்ரைப்ஸை பற்றி, அதாவது அவங்களோட ஆரிஜினல் அவங்களோட கல்ச்சர் அதை பற்றி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணால் அதோட ஒரிஜினாலிட்டி மாறுது. ஆனால் வந்து இது சிமிலர் டு த கல்ச்சர். இதை பற்றி வேரியண்ட்டாக படிக்கிறது இந்த மித்திம்ஸ். மித்ஸ்னால் இதுதான். மித்திம்ஸ் பார்க்கலாம். மித்திம்ஸ் அப்படின்னா என்ன, கான்ஸ்டியூட் யூனிட், அதாவது இது வந்து இது ஒரு யூனிட் ஆஃப் மித்ஸோட யூனிட் தான் இந்த மித்திம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஈக்குவலண்ட், அதாவது ஃபோனிம், அதாவது ஸ்ட்ரக்சரல் லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்றாங்க. ஈக்குவலண்ட் டு ஃபோனிம் ஆர் மார்ஃபேமோட ஸ்ட்ரக்சரல் லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மித்திம்ஸை சொல்கிறாங்க. எவ்ரி மித்திம், அதாவது எவ்ரி மித்திம்ஸ்க்கும் எவ்ரி கல்ச்சர், அதாவது எவ்ரி மித்திம்ஸ்க்கும் ஒரு மீனிங் இருக்கு, ஒரு பொசிஷன் இன்ன மித், அதாவது அதாவது என்ன எந்த மித்திம் ஆனாலும் அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. எதுலன்னா மித்ஸ்ல மீனிங் இருக்கு. கல்ச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரைப்ஸ் பீப்புள் இந்த கல்ச்சர் ஏன் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றது ஒரு இந்த கல்ச்சரை இந்த ஸ்ட்ரக்சர்ல ஏன் இவங்க இப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னா ஏன் அதனால அவங்க வந்து இம்பாக்ட் ஆகிருப்பாங்க அப்படின்றாங்க. இது வந்து ஒரு லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சரலிசமா வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் மூணாவது என்ன இருக்குன்னா இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் தியரி ஆஃப் மித்தாலஜி. மித்தாலஜில எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகுது அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. லேவிஸ்டாஸ் வந்து ஸ்டடிடு மித்ஸ் லைக், இவர் வந்து மித்ஸை வந்து எப்படி வந்து லைக் பண்ணி படிக்கிறாரு அப்படின்னா லாங்குவேஜ் படி, அதாவது லாங்குவேஜ் லைக் பண்ணி படிக்கிறாரு. இவர் வந்து எதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாருன்னா சசுரோட தியரியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. சசுரோட தியரினா சசுரோட இந்த லாங்குவேஜில் கொஞ்சம் லேங் அண்ட் பேரோல வந்து இவர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. லேவிஸ்டாஸ் வந்து இவரோட, அதாவது சசுரோட ஃபெர்டினாண்ட் சசுரோட லேங் அண்ட் பேரோல வந்து இவர், அதாவது லேவிஸ்டாஸ் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஆல் மித்ஸ் ஹேஸ் சேம் சிமிலாரிட்டி, அதாவது நடுவில் தான் இந்த லேங் இருக்கும். ஆல் மித்ஸ் வந்து சேம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். பேரோல் வந்து அதை சுற்றி ரவுண்டாக இருக்கும். இண்டிவிஜுவல் வேரியன்ஸ் மித், அதாவது ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் ஒரு இண்டிவிஜுவல்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. இது வந்து பேரோல் அப்படிங்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து செகண்டில் வந்து லைக் சசூர் தியரி ஆஃப் சைன் மிஸ் டிபெண்ட் ஆன் ஏ சிச்சுவேஷன் டு கெயின் மீனிங். அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த லாங்குவேஜில் இந்த மித்ஸை வந்து சசூர் வழியாக சொல்கிறாரு. இன்னொருதான் எப்படி சொல்கிறாங்கன்னா இந்த சைன் இருக்குல்ல, சைன் தியரி இருக்குல்ல, சசுரோட தியரி, அதை வந்து மித்ஸ்ல வச்சு டிபெண்ட்ஸ் ஆன் த மித்ஸ் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து மீனிங் வந்து மாறும் இந்த மித்திம்க்கு அப்படின்னு சைனை வச்சு, அதாவது சசுரோட சைனை வச்சு இவர் சொல்றாரு. இதுதான் இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்ட் தியரி ஆஃப் மெத்தாலஜி. அதுக்கடுத்து நாலாவது பாயிண்ட் என்னன்னா பைனரி அப்போஷன் தியரி. பைனரி அப்போஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பைனரி மீன்ஸ் டூ, அதாவது எனக்கும்
உனக்கும் நான் என்ன மாதிரி நீ இருக்க மாட்டேன், உன்ன மாதிரி நான் இருக்க மாட்டேன். எனக்கும் உனக்கும் நிறைய டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். நம்மளோட கேர்ள் அப்படி ஃபீமேல் அப்படின்றத ஒரே இது நிறைய நமக்கு அப்போசிஷன் இருக்கும். அப்போசிஷன் மீன்ஸ் கான்ட்ராக்ட் தான் நிறைய இது வேரியன்ட் இருக்கும். அதாவது அப்போசிஷன் இருக்கும். டூ ஐடியாஸ் ஹேவ் கான்ட்ராஸ்டிங் மீனிங்ஸ். அதாவது பைனரி அப்போசிஷன் தியரினா ட்ரூ கான்ட்ராக்ட்ஸ் ஹேவ் கான்ட்ராஸ்டிங் மீனிங். அதாவது குட் அண்ட் ஈவில், மேல் ஃபீமேல், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், ஓரியன்ட் அண்ட் ஆக்சிடென்ட், பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட், மாடர்ன் அண்ட் மைஸ்டீஸ் அப்படின்னு நிறைய அன்சிவலைஸ்ட் அண்ட் அன்சிவலைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இதுதான் பைனரி ஆப்போசிஷன். இவர் லேவிஸ்டாஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எனி நரேட்டிவ் வந்து மித்ஸ், புக்ஸ், மூவிஸ் குட் பி நேரோடு டவுன் டு த சம் அதாவது அந்த மித்ஸ் வந்து நேட்டிவ் பீப்புள் எந்த நேட்டிவ் பீப்புளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மித்ஸ் அதாவது புக்ஸ் அதாவது ட்ரைப் பீப்புளோட அவங்க எழுதுகிற புக்ஸு, வாய்ஸ், மியூசிக், மூவிஸ்லாம் வந்து குட் பி நேரோ டவுன் டு சம் பைனரி அப்போசிஷன். எதுக்காக ஒரு அப்போசிஷன்ல தான் அவங்க வந்து எழுதியிருப்பாங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் கைண்ட்ஷிப். கைண்ட்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு word is determined by the structure in which it plays. ஒரு வேர்டுக்கு ஒரு டிட்டர்மைண்டா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். இந்த வேர்டு இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு அதை வந்து ஒரு இந்த பிளேஸ்ல இப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமன் ஐடென்டிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் ஏ ரிலேஷன்ஷிப் வித் அதர் ஹியூமன்ஸோட ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பறந்து அம்மா அம்மா அப்பாட்ட இருந்து பறந்து அப்படியே சாகுறோமா? இல்லை, நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும்னு சொல்லி நமக்கு கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட வாரிசு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடென்டிட்டி, நம்ம பிறந்ததுக்கு ஒரு ஐடென்டிட்டி, இன்னொரு உயிரை கொடுக்கறது, அதாவது இன்னொரு அதர் ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்றாரு. லேவிஸ்டாஸ் இஸ் நோன் ஃபார் தி அனலைஸ் ஆஃப் மத். அவர் வந்து அனலைஸ் பண்றாரு இந்த கைண்ட்ஷிப்ல இந்த மித்ஸ் அனலைஸ் பண்றாரு. அனலைஸ் மித் சிஸ்டம் இஸ் திருப்பி அதான் சொல்றாங்க அனலைஸ், அதாவது இவர் வந்து அனலைஸ் பண்றாரு இந்த சிஸ்டம் ஆஃப் த மித்ஸ், அதாவது பிரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் அவங்க வந்து அனலைஸ் பண்றாரு இந்த மித்ஸை வச்சு அப்படின்றாங்க. ஹி ட்ரைஸ் டு டிரான்ஸ்லேட் மித். அவர் வந்து ட்ரை பண்றாரு ஒரிஜினாலிட்டி கெடாம இந்த மித்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? மித்ஸ் அப்படின்னா ட்ரைப் பீப்புள்ஸை பத்தி படிக்கிறது. அது அவங்களோட ஒரிஜினாலிட்டியை இது ஒரிஜினாலிட்டியை கெடுக்காம அந்த மித்ஸ், அதாவது அவங்க மொழியிலேருந்து நமக்கு மொழி டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு புரிய வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. இதுதான் இந்த மைத்தியம். ரொம்ப வேரியண்டாலாம் இல்லை. அப்புறம் வந்து இவர் வந்து இன்னொரு ஐடியா என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, ஆந்த்ரோபாலஜி வந்து ஒரு ஐடியா. ஸ்ட்ரக்சரல் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி இஸ் ரூல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆந்த்ரோபாலஜி வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஸ்கூல் ஆஃப் ஆந்த்ரோபாலஜி பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அன்சேஞ்சிங் டீப் ஸ்ட்ரக்சர் எக்ஸிட் இன் ஆல் கல்ச்சர். அதாவது ஒரு அன்டெப்தா ஒரு கல்ச்சர் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதாவது இப்போ சமைக்கணும் அப்படின்னா ஆதி காலத்துல இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒலை தான் வைப்பாங்க. இப்பயுமே அம்மாவுக்கு வந்து குக்கர் என்னதான் மாடர்னா போயிட்டாலுமே லாஸ்டா யாருமே சோறு வைக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அரிசி தான் ஊற வச்சு சோறு தான் கலைஞ்சு சோறு தான் வைக்கிறாங்க. என்னதான் வந்து நம்ம இது பண்ணாலும் அன்டெப்தா அந்த அன்சேஞ்சிங்கா சம் டீப் ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் எக்ஸைட் இன் ஆல் கல்ச்சர். சம் கல்ச்சர் வந்து எக்ஸைட் ஆகுது, சம் கல்ச்சர் வந்து எக்ஸைட் ஆகல. ஆல் கல்ச்சர் ப்ராக்டிசஸ் சிமிலர் டு த அதர். எல்லா நிறைய வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் நிறைய கல்ச்சர் இருக்கு. ஆனால் சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அவங்க பிரெட் சாப்பிட்றாங்க, நம்ம சோறு சாப்பிட்றோம். ஆனால் என்ன மாறல? சாப்பாடு அந்த நேரத்துக்கு நம்ம சாப்பிட்றது மாறல. இதெல்லாம் வந்து கைண்ட்ஷிப் வந்து இதெல்லாம் அதாவது 5 பாயிண்ட்ல வந்து இவங்க வந்து மித்ஸ் மட்டும்தான் நமக்கு இருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து இதுல இன்னும் மித்தாலஜி அதுலலாம் வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதனால இந்த 5 பாயிண்ட் சேர்த்து ஒரு இதாக எழுதியிருக்கேன். இது ரொம்ப ஒன்றும் பெருசா இல்லை, அதனால வந்து ரொம்ப பெருசா எழுதலை. இவ்வளோதான் இருக்கு. இதில் பெருசாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை.